கர்த்தர் ஆளுகிற எல்லா இடத்திலுமுள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுக்கு பயப்படுங்கள் என்பதே. தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்கிறார். நாம் யாருக்கு பயந்து நடக்க வேண்டும்? நாம் யாருக்காக வாழ வேண்டும்? நாம் யாரை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான ஏசாயாவின் மூலமாக தெரியப்படுத்துகிறார். நாம் இந்த உலகத்தின் அமைப்புகள், பலவான்கள், அதிகாரமுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நாம் பயப்படத்தக்கவரும் கனத்திற்கும் மகிமைக்கும் உரியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. பயம் என்பது நம்மை மிரட்டுகிற பயம் அல்ல, கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிற பயம், பக்தி உள்ள பயம். இதை நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். நம்மை இந்த உலகத்தின் மனிதர்கள், அமைப்புகள், வல்லமையினால் மூழ்கடிக்க முடியாது. நம்மை உண்டாக்கிய கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நம்மை பலப்படுத்துவார், காப்பாற்றுவார், கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவார். ஆகையால் நாம் கர்த்தருக்கே பயப்படுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஒருவருக்கே நாங்கள் பயந்து நடக்கும்படிக்கு கிருபையையும் பலனையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.